ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அடிபொலியாட்டு உள்ள என்னோட ஸ்டைலில் ஒரு உள்ளி தீயல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பூண்டு, கருவேப்பிலை, சுண்டை வத்தல், தேங்காய், வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. மல்லிப்பொடியில் நாங்கள் வீட்டில் அரைச்சது, அதில் எல்லாம் கலந்துருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, கடுகு, வெந்தயம், எண்ணெய், புளிக்கரைசல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் பாதியை எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டை வத்தல் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை அதோடு சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக மாறுற வரை நல்லா அதனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சுண்டை வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டை வத்தல் நல்லா பொரிஞ்சதும் மீதமாக இருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இதனோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தீயல் ரெடி. இதை நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.